வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, கோயிலுக்கு போன அமைச்சர், கொத்து புரோட்டா போட்ட கம்யூனிஸ்ட் கட்சிகள், தமிழக வெற்றி கழகத்துக்கு நாம ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறோம். நீங்க யாரை வேண்டுமானாலும் நம்புங்க, ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியை மட்டும் நம்பவே நம்பாதீங்க அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்கிறோம். ஏன் தெரியுமா? தாய் நாட்டு பற்று இல்லாதவங்க தனி மனிதனுடைய மத சுதந்திரத்தை மதிப்பாங்களா? நம்முடைய வேளாண் துறை அமைச்சர் திருப்பதி போயிருக்கின்றாரு. திருப்பதி பெருமாளுடைய காலடியில் வேளாண் பட்ஜெட்டை வச்சு வணங்கிட்டு வந்திருக்கிறாரு. இன்னைக்கு அதை வச்சு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிட்டாங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க. சம்பாதிப்பது இந்தியாவில், நல்லா ஜாலியாக வாழ்வது இந்தியாவில், அரசியல் செய்வது இந்தியாவில், அதிகாரம் பெற்றது இந்தியாவில், ஆனால் ஆலோசனை அத்தனையும் பெறுவது சீனா கிட்ட இருந்து இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள். அப்பேற்பட்டவங்க மூலையில் இருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இறை நம்பிக்கையினுடைய தன்மையை புரிந்து கொள்கின்ற அறிவு ஆற்றல் இருக்குமா? இல்லைங்க. அதனால்தான் அமைச்சருக்கு எதிராக கூட்டணியில் இருக்கணுமே என்று தெரிந்து கொள்ளாம போட்டு பொழந்து எடுத்துட்டாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த வன்னியரசு இருக்கா தெரியுமா? அந்த வன்னியரசுடன் நம்ம சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் தெரியுமா? இவங்க ரெண்டு பேர் பற்றி நான் ஒரு வார்த்தை சொல்லணும்னு வச்சுங்களேன். என்ன சொல்லுவேன்னு கேட்டீங்கன்னா, மத வெறியர்கிட்ட அதிகாரம் கிடைத்தால் என்ன நடக்கும் என்பதற்கு நம்ம வன்னியரசவர்களும் நம்ம சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவர்களே உதாரணங்க. அந்த அளவுக்கு தான் வன்னியரசவர்கள் நேற்று ஒரு புயலை கலைப்பிருக்கின்றார். என்ன தெரியுமா? இந்தியாவில் கல்வியை போதித்தது கிறித்துவ மிஷினரிகள் தான் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். நம்ம ஜேசிடி பிரபாகர் அவர்கள் என்ன சொல்றாரு? பாருங்க, சட்டப்பேரவையில் நான் பைபிள் வாசகம் சொன்னேன், ஆனால் அனைத்து மதத்தினருக்கும் பொருந்தக்கூடிய வாசகங்களை தான் சொன்னேன் அப்படிங்கிறார். எந்த அளவுக்கு அவங்களுக்கு மத பற்று இருக்கும் பாருங்க. மக்கள் வரிப்படத்தில் நடக்கக்கூடிய சட்டப்பேரவையில் போய் பைபிள் வாசகத்தை சொல்லுவாங்களாம். ஆனா நம்ம வேளாண் துறை அமைச்சர் வினோத் அவர்கள் திருப்பதிக்கு போனது இவங்களுக்கு நட்டுக்குச்சான். உடனே கண்டனத்தை பதிவு செய்து விட்டார்கள். ஆனா அவங்க விமர்சனம் பண்ணியிருக்காங்க பாருங்க. அதை நினைச்சாதான் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு துளி கூட அறிவே இல்லையா என்று எண்ண தோன்றுகிறது. அப்படி என்ன விமர்சனம் வச்சுட்டான்னு கேட்குறீங்களா? விரிவா பார்க்கலாமா? ஆனா அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லை, இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. கூடவே வன்னியரசு அவர்களுக்கும் சில கிளாஸ் எடுப்போம். முதல்ல கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு பாடம் எடுத்தா நல்லா இருக்கும். நம்முடைய வேளாண் துறை அமைச்சர் வினோத் அவர்கள் திருப்பதிக்கு போய் நம்முடைய வேளாண் பட்ஜெட்டை வச்சு வணங்கிட்டு வந்திருக்கிறாருங்க. அது தப்பா ரைட்டான்னு என்னால சொல்ல முடியாதுங்க. இந்த வேளாண் துறை அமைச்சர் திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு வந்த வீடியோவை முதன்முறையாக இணையதளத்தில் உலா விட்டது அதிமுக ஐடி விங்ஸ் தானுங்க. அதை பார்த்து விட்டு தான் கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் எப்படிங்க ரகசிய காப்பு பிரமாணத்தை நீங்க மீறி இருக்கிறீங்க? தன்னுடைய கருத்துக்கு வரக்கூடிய எந்த ஒரு அரசு ஆவணங்களையோ அரசு ரகசியங்களோ நான் வெளிப்படுத்த மாட்டேன் அப்படின்னு பதவி பிரமாணம் ஏற்றவங்க, ரகசிய காப்பு பிரமாணம் ஏற்றுவங்க, மக்கள் வரி பணத்தை எப்படி செலவழிக்க போறோம் என்ற ஒரு ஆவணத்தை கொண்டு போய் திருப்பதி பெருமாள் காலடியில் வச்சு வணங்கிட்டு வந்திருக்கீங்களே, இது நியாயமா இருக்குமா அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க கேட்டிருக்காங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கலாங்க, அது தனிப்பட்ட விஷயம். மக்கள் வரி பணம் தொடர்பான ஆவணங்களை உங்களை யார் எடுத்துட்டு போக சொன்னது? இது பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சியானது தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கு. உடனே இந்து மதத்துக்கு எதிராக இருந்தா முதல் வரிசையில் நிற்பது மதுரை எம்பி சு வெங்கடேசன் தானே. அவரும் கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார். இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ராம ரவிக்குமார் அவர்கள் சொன்ன வார்த்தையை தான் சொல்லணும். ஏன்னா திமுக ஆட்சி இருந்தது, அப்போதும் பட்ஜெட்டில் வெளியிட்டாங்க. அந்த தருணத்தில் ஸ்டாலின் கூட இருக்கலாம், ஏன் தங்கம் தென்னரசு அவர்களா இருக்கலாம், இல்ல MRK பன்னீர்செல்வம் அவர்களா இருக்கலாம். எல்லாருமே கலைஞர் சமாதியில் கொண்டு போய் பட்ஜெட்டை வச்சு மரியாதை செலுத்தி விட்டு வந்துதான் சட்டமன்றத்திலே படிப்பாங்க. ஸோ அவங்க சமாதிக்கு கொண்டு போகலாம். ஆனா நம்முடைய அமைச்சர் வினோத் அவர்கள் கோயிலுக்கு பட்ஜெட்டை கொண்டு போக கூடாதா? என்ன உங்களுடைய பகுத்தறிவு என்று நமக்கு தெரியவே இல்லை. நம்ம ஏற்கனவே ஆரம்பத்திலே சொன்னோம், சட்டப்பேரவையில் பைபிள் வாசகத்தை சொல்லலாம், ஆனா கோயிலுக்கு பட்ஜெட் போகவே கூடாதா? நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன் பாருங்களேன். இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு படிச்சிருக்காங்கன்னு தெரியாது, ஆனால் இஸ்ரோவில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் படிச்சவங்க தானே. அவங்க ராக்கெட்டை ஏவுவதற்கு முன்பாக என்ன பண்றாங்க? நம்ம பெருமாள் காலடியில் வச்சு வணங்குறாங்களா இல்லையா? என் அறிவுக்கு எட்டிய அளவுக்கு
என்னுடைய விஞ்ஞானத்தினுடைய அறிவுக்கு எட்டிய வரைக்கும் இந்த ராக்கெட்டை நான் தரமா செஞ்சிட்டேன், பிழை இல்லாம உருவாக்கிட்டேன். ஆனால் இது விண்வெளிக்கு போக போகுது. போற இடத்துல எந்த விதமான இடைஞ்சலும் இருக்கக்கூடாது. ஏன்னா ராக்கெட்ல பிழை இருந்ததுன்னா அது ஏன் தப்பு, ஆனா போற வழியில ஏதாவது பிழை வந்ததுன்னா அது ஏன் பொறுப்பு இல்லையே. அதனால ராக்கெட்டு சேதாரம் இல்லாம இலக்கை நோக்கி போய் அடையணும், அது உன் பொறுப்பு. இலக்கை அடைந்து இந்த ராக்கெட் மூலமாக நாங்க பயனடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இஸ்ரோ விஞ்ஞானிகள் ராக்கெட்டினுடைய மாதிரிய ஒவ்வொரு முறையும் பெருமாள் காலடியில் கொண்டு போய் வச்சு வணங்கி விட்டு வந்து தான் ராக்கெட்டையே ஏவுறாங்க. அப்போ அவங்க மூட நம்பிக்கை கொண்டவங்களா? அவங்கள விட கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க அதிகமாக படிச்சாங்களா? ஏன்? அது மட்டும் இல்ல, ஒரு அறிவியல் உண்மையை நான் சொல்றேன் பாருங்க. இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களுக்கு புரியணும் என்ற ஒரே காரணத்துக்காக தான் நம்முடைய பிரபஞ்சம் எப்படி தோன்றியது என்று விஞ்ஞானிகளுக்கு தெரியவே இல்லைங்க. இப்போ சூரியனிலிருந்து பூமி தோன்றிச்சா, இப்படி ஒன்னிலிருந்து ஒன்று தோன்றிக்கிட்டே வந்தது. ஆனா ஒட்டுமொத்த அண்டமும் எதிலிருந்து தோன்றியது? அப்போ விஞ்ஞானிகளுக்கு பெரிய குழப்பம். இந்த அண்டம் தோற்றத்தினுடைய தொடக்கம் எதுவாயிருக்கும்? அந்த ஒரு புள்ளி எதுவாயிருக்கும்? அந்த ஒரு பொருள் எதுவாயிருக்கும்? கண்டுபிடிச்சுனே போறாங்க. கடைசியில எதுவும் இல்லாததுல இருந்து இத்தனையும் தோன்றிச்சா, நத்திங்ல இருந்து சம்திங்கா யோசிக்கிறாங்க. அவங்களால புரிந்து கொள்ளவே முடியல. என்ன விசை, என்ன மாசு, இது இரண்டும் எப்படி சேர்ந்திருக்கும் புரியல. கடைசியில இந்த பிரபஞ்சத்துடைய தோற்றம் எதுவா இருக்குன்னு அவங்க முடிவுக்கு வந்தாங்க தெரியுமா? ஒரு மைய புள்ளி, ஏதாவது ஒரு பொருளாதான் இருக்கணும் அப்படின்னு அவங்க வந்து நினைக்கிறாங்க. அதுக்கு விஞ்ஞானிகள் என்ன பேர் வச்சாங்க தெரியுமா? காட் பார்ட்டிகள் என்று பேர் வச்சாங்க. கடவுள் துகள் மூலமாகத்தான் அத்தனை பேரண்டங்களும் தோன்றிச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவ்வளோ மெத்த பிடித்த விஞ்ஞானிகளே வந்து இந்த பிரபஞ்சத்தினுடைய தோற்றம் கடவுள் துகளால் இருக்கும் என்று சொல்லி அந்த துகளுக்கு கடவுள் பேரை வைக்கிறாங்க. இப்படி உலகமே வந்து கடவுள் நம்பிக்கையில இழங்குகின்ற பொழுது கோயிலுக்கு போய் பட்ஜெட்டை வச்சு வணங்கி விட்டு வந்தது தப்பாயிடுச்சான். கோயிலில் பட்ஜெட் யாராவது பிரித்து படிச்சாங்களா? இல்லை நம்ம பெருமாள் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வினோத் அவர்களுடைய வேளாண் பட்ஜெட்டை பிரித்து படிச்சாரா? ஏன் கதறீங்க? இந்து மதம் என்றாலே இலக்காரணமாக போச்சா? இதுவே வந்து ஒரு தர்காவிலையோ இதே ஒரு சர்ச்சிலோ வச்சு பூஜை பண்ணிட்டு வந்திருந்தாங்கன்னா நிச்சயமா என்ன பண்ணியிருப்பீங்க? நீங்க வாயை திறந்துருப்பீங்களா? வாயை திறக்கவே மாட்டீங்களே. கலைஞர் சமாதிக்கு போன விஷயம் எல்லாம் உங்களுக்கு ஞாபகத்துக்கே வராது. ஆக மொத்தத்தில் இந்து மத நம்பிக்கையுடன் யாரும் இருக்கவே கூடாது. அதுக்கு தான் வன்னியரசா இருந்தாலும் சரி, ஜேசிடி பிரபாகர் அவர்களா இருந்தாலும் சரி, அவங்க கிறிஸ்துவ மதத்தை தூக்கி பிடிக்கிறாங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும், சபாநாயகர் என்கின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி சார்பற்றவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை விட மத சார்பற்றவராக இருக்கணும். ஆனால் வாரா வாரம் அவர் ஜப கூட்டங்களை நடத்திட்டு இருக்கார். ஸோ அது அவருடைய தனிப்பட்ட விஷயம் என்று சொல்றாங்க. அதாவது தனிப்பட்ட விஷயம் என்றால் வெறுமனே ஜேசிடி பிரபாகர் என்று பேர் போட்டுட்டு போகலாம். ஆனால் அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் என்று சொல்லிட்டு இருக்கின்றார். இதெல்லாம் மத சார்பின்மையில வருமா இல்ல மத சார்புடையதாக வருமா? இதுக்கெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து குரலே எழுப்ப மாட்டாங்களே. அது மட்டும் கிடையாது, கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஆழ்ந்து படித்தவர்களா இருந்தா இந்த வன்னியரசு அவருடைய கூற்றுக்கு பதிலளித்திருப்பாங்க. என்ன சொன்னாரு? இந்தியாவில் கல்வியை போதித்தது கிறிஸ்துவ மிஷினரிகள் தான் என்று சொல்றாங்க. ஆனா கிறிஸ்துவ மிஷினரிகளை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுதும் சுற்றி சுழன்றார்கள். ஆனா கிறிஸ்துவ மிஷினரியுடைய பள்ளிக்கூடத்துக்கு யாரும் போல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அன்னைக்கு குருகுலம் இருந்தது. அப்படி குருகுலத்தில் ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான கல்வியை கொடுத்தாங்க, ஒழுக்கத்தை கொடுத்தாங்க, வேலை வாய்ப்பையும் கொடுத்தாங்க, வேலை வாய்ப்புக்கு ஊதியத்தையும் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம இந்தியாவில் இருந்த அத்தனை பேரும் கைத்தொழில் செய்துக்கிட்டு இருந்தான். ஒரு தொழில் இன்னொரு தொழிலுடன் வந்து பார்த்தீங்கன்னா லிங்கா இருந்தது. ஒருத்தரை இன்னொருத்தர் சார்ந்து இருந்ததுனால நம்முடைய பொருளாதாரத்தை வீழ்த்தவே முடியல. இந்த சார்பு பொருளாதாரமானது இங்கிலீஷ்காரனுக்கு பிடிக்கவே இல்லை. என்னடா பணக்காரனா இருக்கிறானுங்க, படிச்சவனா இருக்கானுங்க, ஸோ இவனுங்களை எப்படி நம்ம வேலைக்கு கூப்பிடுறது அப்படின்னு பார்த்த பிறகுதான் இங்க இருக்கின்ற குருகுல கல்வியும் உடைக்கணும், ரெண்டாவது சார்பு பொருளாதாரத்தையும் உடைக்கணும். நீ வெண்டைக்காய் வச்சுங்கிறியா, நான் நெல் தரேன் கொடுக்கறியா அப்படின்னு ஒருத்தர் சார்ந்து இருந்தார்கள். அதனால நம்ம நாட்டில் ஏழ்மையே இல்லை. இது ஒன்றும் நான் சொல்லல, நான் வடக்கு இருந்து தெற்கு வரைக்கும் நடந்தேன், மேற்கு இருந்து கிழக்கு வரைக்கும் நடந்தேன் அப்படின்னு மெக்கேலே அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு கடிதம் எழுதியிருக்கின்றார். அந்த கடிதம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா,
இந்தியாவில் வறுமை இல்லை, ரெண்டாவது கல்வி கற்றவங்க இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய ஆங்கில கல்வி அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சிந்திச்சவங்க, நீ வச்சுக்கிற பாரு பொருள் அதுக்கெல்லாம் மதிப்பு இல்லை, நான் வச்சுக்கிற பணத்துக்கு தான் மதிப்பு அப்படின்னு அந்த பணத்தாசையை காட்டினாங்க. அந்த பணத்தாசை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியர்களை ஒட்டுமொத்தமாக இங்கிலீஷ்காரன் வேலையை நோக்கி நகர செய்தது. அதுக்கப்புறம் என்கிட்ட நீ வேலைக்கு வரணும்னு வச்சுக்கலேன், நான் சொல்கிற கல்வி முறையை படித்தாதான் என்கிட்ட வேலை செய்ய முடியும். நீ தமிழில் படிக்கிற, எனக்கு தமிழே புரியல, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ தான் ஆங்கில கல்வியை மெக்காலே கொண்டு வரான். அந்த மாதிரி தான் கிறிஸ்துவ மிஷினரிகளை பொறுத்த வரைக்கும் இந்து மதத்தில் இருந்து ஏழ்மையானவர்கள், நோய் நொடி கொண்டவர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை மிரட்டி வரிக்கு பயந்துக்கிட்டு இப்படி பல பேரை மதம் மாத்துறாங்க. ஒரு காலகட்டத்துக்கு பிறகு நீ என்னடா உன் கடவுளை வந்து திணிக்கிற அப்படின்னு துணிச்சலா எழுந்து வருகின்ற தருணத்தில் கல்வியை இலவசமாக கொடுக்குறேன், நீ வந்து பணம் கொடுக்க தேவையில்ல, நீ குருகுலம் போனேன்னு வச்சுக்கலேன், அங்கே குருகுலத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியருக்கு வேளாண் பொருட்களை தானமாக தரணும், நீ எங்கிட்ட வந்து படிச்சுனா எதுவுமே தர வேணாவேன், உனக்கு சோறும் போடுவேன், பக்கத்தில் உடல்நிலையும் பார்த்து கொள்கிற அளவுக்கு மருத்துவமனையும் கட்டி வச்சுருக்கேன், சாப்பாடும் இருக்குது, தங்குற வசதியும் இருக்குது, மருத்துவ வசதியும் இருக்குது, அப்புறம் படிக்க மட்டும்தான் வரணும், படிச்சுனா எங்கிட்டே வேலைக்கு சேரலாம். இப்படி ஆசை வார்த்தை கூறி தான் இந்தியாவில் இருந்த கல்வி முறையை ஒழிச்சாங்க. ஆனால் யாராக இருந்தாலும் சரி, இந்தியாவில் கல்வி அறிவு அற்றவர்கள் இருந்தாங்க, இங்கிலீஷ்காரன் வந்து தான் கல்வியை கொடுத்தான் அப்படின்னு சொன்னால் அது பொய். மொத்தத்தில் தன்னுடைய சுய மத பெருமையை பேசுறதுக்காக வன்னியரசு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தவறான பிரச்சாரத்தை முன்னெடுக்கின்றார். இவங்க மட்டும் இல்லை, கடந்த காலத்தில் சபாநாயகராக இருந்த அப்பாவு அவர்கள் கூட அப்படிதான் சொன்னார். என்னன்னு, நம்ம இந்தியாவில் மட்டும் கிறிஸ்துவ மிஷினரிகள் வரலன்னு வச்சுங்களேன், நம்ம சாதி பாகுபாட்டிலே நம்ம கல்வி கிடைக்காம பிச்சைக்காரனா மாறி இருப்போம், நாம ஒடுக்கப்பட்டவராக இருந்திருப்போம், ஆண்டான் அடிமை என்ற வரலாறு வந்திருக்கும், அதெல்லாம் கிறிஸ்துவ மிஷினரியுடைய கல்வி தான் ஒழிச்சுது அப்படின்னு அன்னைக்கு அப்பாவு பேசினார். இப்படிலாம் பேச வாய்ஸ் தான் இப்போ கூப்பிட உட்காந்துருக்கார். இப்போ வன்னியரசு அவர்கள் பேசுறார். வன்னியரசு அவர்களுக்கு நம்முடைய பாரம்பரியம் தெரியுமா தெரியாதா? தெரியலன்னு வச்சுங்களேன், தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து வன்னியரசு அவர்களுக்கு கண்டனத்தை பதிவு செய்திருக்காங்க. அதை போய் படிக்க சொல்லுங்க. படிச்சா நம்ம தொல்காப்பியத்திலிருந்து தற்கால இலக்கியங்கள் வரைக்கும் பட்டியலிட்டு வச்சிருக்காங்க. தமிழனை பொறுத்த வரைக்கும் 2600 வருஷத்துக்கு முன்பாகவே சமண படுக்கைக்கு ஏற்பாடு செய்து கொடுத்து இந்த படுக்கையை யாரு வெட்டி கொடுத்தது என்று சொல்லி கல்வெட்டு வச்சிருக்கான். அது மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்கும் தெரியும், தமிழன் வந்து பாத்தீங்கன்னா பாரசீகத்துக்கு போயிருக்கான். அங்க போய் இருக்கக்கூடிய பிரமிடெல்லாம் பார்த்துட்டு அங்க நான் வந்தேன் பார்த்தேன் என்று தமிழை எழுதிட்டு வந்திருக்கான். யார் அவன்? சிகை கொற்றன். 2000 வருஷத்துக்கு முன்பாக அங்க போய் பார்த்துட்டு வந்துருக்கான் பிரமிட்லாம். அப்பேற்பட்ட கல்வி அறிவு கொண்ட சமூகம் நம்ம சமூகம். இந்த வன்னியரசா ஏதோ கெட்ட பேர் வந்து வாயில, அந்த வன்னியரசு அவர்கள் வந்து சொல்றாரு, கிறிஸ்துவ மிஷினரிகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கல்வியை பரப்பினார்கள் என்று சொல்றது. மொத்தத்தில் நம்மளை ஆண்டவன் யாரா? கிறிஸ்துவன். சரிடா, கிறிஸ்துவனுக்கு முன்பாக முகலாயன், அவங்களெல்லாம் நல்லவர்களாக மாற்றணும். நம்முடைய வளங்களை சுரண்டம் அத்தனை பேர் மீதும் எந்த விதமான கெட்ட பேரும் இருக்கக்கூடாது. அவங்க தான் நம்முடைய வாரிசுகள் என்று இங்கே பொய் பரப்புரையை செய்யணும். அதன் மூலமாக இன்னும் கொஞ்சம் இருக்கக்கூடிய இந்துக்களை மதம் மாற்றணும். அதனால மத வெறியர்கிட்ட வந்து அதிகாரம் கிடைத்தால் சத்தியமா சொல்றேன், இப்படிதான் நாடு நாசமாகும். வன்னியரசு போன்றவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்திய அரசியல் களத்துல சாபக்கேடு. நம்ம விஜய் அவர்கள்லாம் வந்து எதுக்காக வன்னியரசு அவர்களுக்கெல்லாம் பதவி கொடுத்தாங்கன்னு தெரியல. தன்னுடைய மதத்தையும் காட்டிக்கிட்டு கிடையாது, தன்னுடைய சாதியும் காட்டிக்கிட்டு கிடையாது. மொத்தத்தில் எவனுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கணுமோ அந்த இடஒதுக்கீடு விட்டு கொடுத்தது கிடையாது. மொத்தத்தில் எல்லாத்தையும் அபகரித்து கொண்டு நேர்மை நீதி எல்லாவற்றையும் பேசி தெரிஞ்சுக்கிட்டு நம்பிக்கை கொண்டவர்களையும் அழிச்சுக்கிட்டு அரசியல் களத்தில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஜந்துக்கள் தான் இந்த வன்னியரசு அவர்கள். அவருக்கெல்லாம் அமைச்சர் பதவி கிடைச்சது நாம் இந்த நாட்டில் வாழக்கூடிய சாபம் என்று தான் நினைக்கிறேன். மொத்தத்தில் ஜேசிடி பிரபாகர் இருக்கிற பாருங்க, வன்னியரசை விட அதிக மதவெறியாக இருக்கிறார். என்ன சொல்றதுங்க, எவ்வளோ எடுத்து சொன்னாலும் சரி இவங்களுக்கு புரிய போறது இல்லை, நம்ம வீடியோ அவங்களுக்கு போய் சேர போறதும் இல்லை. தமிழனுடைய பெருமையும் இந்தியாவுடைய கல்வி வளர்ச்சியும் பொருளாதாரம் பற்றி அவங்க படிச்சிருப்பாங்க. இருந்தாலும் அவங்க வம்சத்தினரை வந்து பார்த்தீங்கன்னா பெருமையா பேசணுமே, அவங்க மதத்தினரை பெருமையா பேசணுமே, அதுக்காக பொய் பரப்புரைய நம்ம தலையில திணிக்கிறாங்க. இதுக்குத்தான் நம்ம இந்த மாதிரி ஒரு பதிலடி வீடியோ போட்டிருக்கோம். ஆனால் எத்தனை பேர் பார்க்க போறீங்க, எத்தனை பேர் ஷேர் பண்ண போறீங்கன்னு தெரியல. இது வரைக்கும் பார்த்தவர்களும் நான் நன்றி சொல்லிக்கிறேன்.